வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கக்கூடியவங்கலாம் ரொம்பவுமே உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் இவங்க தான். நம்ம சொல்லப்போனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பயிர் பிடிங்கிட்டு நிறைய நட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நவீன இயந்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏராளமாக வந்துருச்சு. இப்போ பயிர் நடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவீன இயந்திரங்கள் இருக்குது, கடலக்கொட்டை போடுறதுக்கு இருக்குது, சோளம் நடுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான நவீன இயந்திரங்கள்லாம் வரும்போது இவங்க வந்து இதே தான் அவங்க பொழப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயத்தை தவிர அவங்களுக்கு வேறு வழியே தெரியாது. அதை தாண்டி சொல்ல போனால் ஏதாவது அந்த அட்டை வேலை அப்படிங்கிறது ஏதாவது கொடுக்குறாங்க. அது வாரத்தில் எத்தனை நாளைக்கு வருஷத்தில் அது ஏதாவது 100 நாளுங்கிறாங்க. அது 100 நாளுமே சரியாக கொடுக்கறதில்ல. அதனால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால், இவங்க எல்லாமே எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்டை வேலையை எங்களுக்கு வருஷம் 365 நாள் எங்களுக்கு வேலையை கொடுத்து எங்களுக்கு டெய்லியும் ஒரு 500 ரூபா சம்பளம் கட்டுற மாதிரி கொடுத்தா போதும். அதை எப்படி சம்மந்தமே இல்லாத ஒரு குட்டியில் ஒரு பள்ளத்தில் போன உடனே ஒரு மண்ணை எடுத்து மேலே போட வேண்டியது, அந்த மண்ணெல்லாம் திருப்பி மழை பெய்ஞ்ச உடனே திருப்பி பள்ளத்துக்கு வர வேண்டியது, இது மீண்டும் திருப்பி மேலே போடுறது, இது ஒரு பிரயோஜனமே இல்லாத இந்த 100 நாள் வேலை. இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறத இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு தேவையானது ஒரு உபகரமாக இருக்கக்கூடிய ஒரு வேலையா இவங்களுக்கு வருஷம் ஒரு நாளைக்கு 500 ரூபா இவங்களுக்கு கூலி வர மாதிரி சம்பளம் கொடுத்து இந்த வேலையை விவசாயிகளுடைய தோட்டத்தில் வந்து இவங்க வேலை செய்கிற மாதிரி இவங்களுக்கு கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்க. இதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விவசாய வேலை செய்யக்கூடிய இவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ஐடென்டி கார்டு, இவங்க தான் விவசாயி வந்து வேலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்து இவங்களுக்கு வருஷம் 365 நாளும் விவசாயிகளுடைய தோட்டத்தில் இவங்களுக்கு வேலை கொடுத்தா எங்களுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது சொல்ல போனால் நம்மளுடைய மாநில அரசு, மத்திய அரசு ஐயா மோடி அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் இவங்க சொல்ல வர விஷயம் இதுதான். இதை சார்ந்ததான் இது ஒரு தகவல். இந்த சிறப்பான தகவல் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருந்தால் இவங்களுக்கும் வருங்காலங்களில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேலையே இல்லை, நாங்கள் எப்படி தான் சாப்பிட்றது அப்படிங்கிற காலகட்டத்தை தாண்டி எங்களுக்கு தேவையான ஒரு இவங்க எதிர்பார்க்கக்கூடிய இவங்க உழைக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கிறாங்க. சம்மந்தம் இல்லாத இடத்துல உழைக்கிறதோட இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான ஒரு இடத்துல உழைக்கிறதுக்கு ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தொடர்ந்து நம்ம அரசு அவங்களுக்குலாம் உதவி செய்யும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வீடியோவில் உங்களிருந்து விடைபெறுவது மேற்றைப்பன். நன்றி, வணக்கம்.